ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். "கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே" அப்படின்னு சொல்லிட்டு, "அவரே உன்னை ஆதரிப்பார்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சாங்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நமக்கு ஒரு ஆறுதல் தருகிற வார்த்தைகள் மற்றும் இதுவே ஒரு செய்தி தான். இந்த பாட்டுல ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு இன்னைக்கு செய்தி தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட இதுதான் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயத்த தான் யோசிச்சேன். அந்த பாட்ட கேட்டவுடனே கர்த்தர் இன்னொரு விஷயத்த எனக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார். நான் அந்த விஷயத்த நான் பேசுகிறேன். இந்த 2 மெசேஜுமே கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அந்த மாதிரி நான் பேசுகிறேன். ஆ இன்னைக்கும் நமக்கு வந்து வசனம் அழகா சொல்கிறது, "கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, நீதிமானை ஒருபோதும் அவர் வந்து தள்ளாட விடமாட்டார். அவர் ஆதரிப்பார்ன்னு" சொல்லுகிறது. ஸோ இன்னைக்கும் சில நேரங்கள்ல நமக்கு மிஞ்சின பாரங்களை நம்ம சுமந்து கொண்டிருப்பதனால சோர்ந்து போகிறோம். எல்லா விஷயத்தின் மேலயும் நம்ம ஒரு பாரத்தை ஆண்டவரே இதுக்கு என்ன செய்ய? அதுக்கு என்ன செய்ய? இது என்ன செய்ய? அது என்ன செய்யன்னு சொல்லி நெறைய விஷயங்களை நம்ம தலையில தூக்கி வச்சிருக்கிறதுனால நம்ம சோர்ந்து போயிறோம். எபிரேயர் 11வது வசனம் 11வது அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது. அ நான் அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம். "ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம்." இந்த வசனம் நல்லா தெரியும். அதுல ஒரே ஒரு வார்த்தை, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடணுமா. வசனம் அழகா நம்ம பாட்டுலயும் பார்த்தோம்ல, "கர்த்தர் மேல் பாரத்த வச்சு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்" அப்படிங்கிறாரு. இந்த பாரத்தை நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவர் சுமக்க வேண்டிய பாரத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, "நான் சுமந்துக்கிறேன்ப்பா. இது உனக்கு முடியாது." யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க பெற்றோரா இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளோட லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. அவங்க என்ன போறாங்க, எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, யார் கூட இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, தப்பா இருக்கிறாங்களா, எதுவும் நமக்கு தெரியாது. அப்போ சில நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறோம். நமக்கு நெறைய என்ன பண்ணேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஆண்டவர் சொல்லுகிறார், "உன் பாரத்த என்ட்ட குடுத்துருப்பா. உன் பிள்ளைகள குறிச்ச பாரம், உன் எதிர்காலத்தை குறிச்ச பாரம், உன் மனசுல இருக்கிற கவலைகள் இதெல்லாம் என்ட்ட குடுத்துரு." இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு. "வாட் எ ஃபிரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. அவர்ட்ட வந்து நம்மட்ட ஒரு அருமையான நண்பர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நம்ம எல்லாம் நம்முடைய பர்டன்ஸ், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அதிகமா ஷேர் பண்ற ஒரு இடம் நம்முடைய நண்பர்கள். அவரு சொல்றாரு, நமக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர்ட்ட நம்ம சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. இன்னைக்கு நம்மளால சுமக்க முடியாத பாரங்களை இன்னைக்கு நெறைய பேர் சுமந்துட்டு இருக்கிறீங்க. தேவையற்ற கவலைகள். எல்லாத்துக்கும் ஒரு கவலை என்னன்னா, நாளைய தினம் எப்படி இருக்கும்? நாளைக்கு என் லைஃப், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற ஒரு கவலை எல்லாருக்குமே உண்டு. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ, என்னுடைய எதிர்காலமோ எப்படி இருக்குங்கிற ஒரு கவலையோடு நம்ம இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், "நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளைய தினத்துக்கான பாரத்தை என் மேல வச்சிரு. நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன்? என்ன ட்ரெஸ் போடுவேன்? எங்க போவேன்? எனக்கு காசு இருக்குமா? இருக்காதா? இதெல்லாம் நீ குறிச்சு யோசிக்காத. ஏதாச்சும் நான் பார்த்துக்கிறேன். நீ என் மேல பாரத்த மட்டும் வச்சிரு. நீ என் கூட இரு. பாரத்த வச்சுட்டு என் கூட இரு" அப்படிங்கிறார். சோ நம்ம இன்னைக்கு தேவையற்ற பாரங்களை சுமந்து கொண்டு நம்மளே டயர்ட் பண்ணிக்கிறோம். ஓட முடியல ஆண்டவரே. நெறைய பேரு இந்த பாட்ட பாடுனா நெறைய பேர் அழுவீங்க. என்னன்னா, "நான் நடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள்" அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்ணீர் வரதான் செய்யும். நான் பாட்டு பட்ட பாடு, நம்மளுடைய வாழ்க்கைய நெனச்சா எல்லாருக்கும் கண்ணீர் வரும். ஆனா, ஆண்டவர் சொல்றார், "நீ தேவையில்லாம கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. தேவையில்லாம உட்கார்ந்து புலம்ப வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் புலம்புறோம்? ஏன் கண்ணீர் வடிக்கணும்? உன் பாரத்த நீ இன்னும் என்ட்ட தரலப்பா. உன் பாரத்த நீனே வச்சுட்டு இருக்கிற. நீனே நெனைக்கிற, நான் தான் செய்யணும். இத நான் தான் பண்ணணும். இத நான் தான் செய்யணும் அப்படின்னு நீனே நெனச்சிட்டு இருக்கிற. உன்னால பண்ண முடியாது. என்ட்ட குடுத்துரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற. சோ அததான் சொல்றாரு. நம்மளுடைய ஓட்டத்த ஃபோக்கஸ்டா ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவரோட இருப்போம். மற்ற விஷயத்தை அவர் பார்த்துக் கொள்வார். இந்த உலகத்துல நம்ம எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெறைய டைம் நம்ம யோசிப்போம். சில நேரங்கள்ல நமக்கு பஸ்ஸுக்கு போகணும்னா, பஸ் கொஞ்சம் லேட் ஆயிரும். அப்போ நம்ம பிரேயர் பண்ணிட்டு போவோம். சில நேரத்துல ஆண்டவரே இந்த பஸ்ஸ விட்டுட்டா எனக்கு வேற வழி இல்ல. நமக்காக ஆண்டவர் அந்த பஸ்ஸ கொஞ்சம் லேட் பண்ணுவாரு. சில நேரத்துல ட்ரெயின லேட் பண்ணுவாரு. சில விஷயத்த நமக்காக தாமதப்படுத்துவார். நம்ம போய் சேர்ற வரைக்கும். இந்த மாதிரி லைஃப்ல நமக்கு நெறைய எக்கச்சக்கமான சாட்சிகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு பஸ் டிரைவர்ட்ட ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வாங்கப்பா, நான் லேட்டா வரேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். புள்ள இன்னைக்கு லேட்டா கிளம்பி வரா. சோ அதனால இந்த பஸ்ஸ கொஞ்சம் தாமதப்படுத்தி அனுப்பணுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர்ட்ட ஜெபத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதல்களையும், விண்ணப்பங்களையும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளோட அவருக்கு வந்து தெரியப்படுத்தணும். சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. ஆண்டவர்ட்ட சொல்லிட்டு, "ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறிச்ச பாரத்த வைக்கிறேன்ப்பா. என் எதிர்காலத்த குறிச்சதான கவலைய உங்க பாதத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. என் சூழ்நிலைகளை எல்லாம் உங்க ஒரு கரத்துல வச்சுக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருங்கங்க.
இன்னைக்கு நம்மளால இந்த உலகத்துல எல்லாவற்றையும் தூக்கிட்டு நடக்க முடியாது. நிறைய பேர் சோர்ந்து போய் படுத்துட்டோம். காரணம் என்னன்னா, நம்ம பாரத்தை நானே செய்வேன். இதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். என் கையை வச்சே நான் செய்வேன். இது நான் தான் செய்வேன். அது பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாருல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எங்கள் இடத்துல வாங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கோப்பா. நீ உன் நுகத்தை கீழே வச்சிரு. அது உன்னால தூக்க முடியாது. தேவையற்ற பாரத்தை உன் தலையில தூக்கி வைக்காத. தேவையற்ற பொறுப்புகளை உன் தலையில தூக்கி வைக்காத. உன்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். எனவே இன்னைக்கு ஒரு விஷயம், நம்முடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இதனால முடியல. ஆண்டவர் என்னால இது வரைக்கும் நான் தூக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால முடியல. எதிர்காலத்தை குறிச்சு கண்ணீர் வடிக்கிற என்னால முடியல ஆண்டவர். என் எதிர்காலம் யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து நான் என்ன என்ன பண்ணுவேன், எப்படி இருப்பேன், எந்த இடத்துல வாழ்வேன், இல்ல யார் கூட வாழ்வேன், இதெல்லாம் நமக்கு பெரிய பாரங்களாக இருக்கிறது. உன் லைஃபை குறிச்சதான முழு பொறுப்பும் என் கையில இருக்குது. உன் லைஃப்ல நீ 25 வயசுல எங்க இருக்கணும், 30 வயசுல எங்க இருக்கணும், 35 வயசுல எங்க இருக்கணும், நீ மரிக்கும் போது எங்க இருக்கணும், இதெல்லாம் என் கையில இருக்கு. அதனால நீ அதை குறிச்சு கவலைப்படாத. யார் கூட இருக்கணும், எங்க போகணும், எதை சாப்பிடணும், இதெல்லாம் இந்த கவலை தான் உனக்கு வேணாம். உன்னுடைய கவலை, ஒரே ஒரு கவலை உனக்கு வேணும்னா எந்த கவலை வச்சுக்கலன்னா, நான் ஆண்டவர்ட்ட இன்னும் எப்படி நெருங்கி சேரணும், நான் இன்னும் ஆண்டவரை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கவலை மட்டும் நமக்கு இருந்தா போதும். அனிதினமும் அவரிடத்துல நெருங்க வேண்டுமே என்கிற ஒரு பாரம் நமக்கு இருந்தா போதும். மற்ற எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய படிப்புகள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய திருமணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய பாரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே இந்த பாரத்தை என்னால தூக்க முடியாதப்பா, நீங்க ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் செய்யுங்க, நான் உங்களை நம்பி உங்களை நான் நடக்கிறேன். குருடர்களை அவர்கள் அறியாத பாதைகளில் நடத்துகிற தேவனவர். குருடர்களுக்கு கண்ணு தெரியாது. குருடர்களுக்கு குழி இருக்கா, பள்ளம் இருக்கா, இல்ல ஒரு 10 அடி கழிச்சு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதா, இல்லைன்னா ஒரு குழி வருதா, இதெல்லாம் தெரியாது. அந்த குருடர்கள் எதை நம்பி போவாங்கன்னா, ஒரு கரம் அவங்களை பிடிச்சிருக்கு தெரியுமா, அந்த கரத்தை நம்பிதான் போறாங்க. ஐயோ ஒரு 10 அடியில ஒரு குழி வந்தா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டெப்ஸ், இதெல்லாம் அந்த குருடர்கள் யோசிக்க மாட்டாங்க. ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னா, என்ன ஒரு கரம் பிடிச்சிருக்குது, அந்த கரம் என்ன கரெக்டா கொண்டு போகும். குழி வந்துச்சுன்னா அந்த கரம் என்ன கரெக்டா அதுக்கேத்த மாதிரி வழி நடத்தும். ஒரு யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இந்த கரம் என்னை வழி நடத்தும் என்பது அந்த குருடர்களுக்கு தெரியும். கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, நீ அப்படி யோசிக்காத, உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறத நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா, நான் அதற்கேற்ற விதமாய் நான் உன்னை கரத்தை பிடித்து வழி நடத்துவேன் அப்படிங்கிறார். அப்போ நீங்க மனசுல ஆழமாய் பதிந்து கொள்ளுங்கள். உங்க கரத்தை பிடித்திருக்கிற, உங்களை பிடித்திருக்கிற அந்த கரத்தை நம்புங்க. என்ன கரம் பிடிச்சவர் என்ன கரெக்டான வழியில தான் நடத்துவாரு. எனக்கு தெரியல, உண்மையில நான் போற பாதை தெரியல. ஏன்னா வசனம் சொல்லுது, குருடர்களே அவர்கள் அறியாத பாதையிலே. அப்போ நான் தெரியாத பாதையில தான் போயிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நான் அந்த பாதையில போனது கிடையாது. இந்த பாதை எங்க போகும்னு எனக்கு தெரியாது. எப்படி போகும்னு தெரியாது. ஆனா என்னை ஒரு கரம் பிடித்திருக்குது. சோ அந்த கரத்தை நான் நம்புறேன். இந்த கரம் என்னை சரியாக வழி நடத்தும். நான் எங்க போகணுங்கிறது அந்த கரம் என்னை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே போல அந்த வழியில வர்ற பிரச்சனைகளையும் கரெக்டா அந்த கரம் என்ன கூட இருந்து, குழி வந்துச்சு பார்த்துக்கோன்னு சொல்லும். அதே போல எங்க போணுமோ அங்க போகிற வரைக்கும் இந்த கரம் என்னை விடாமல் வழி நடத்தும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அப்ப அந்த பாரத்தை ஆண்டவர் மேல வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறீங்க. இப்போ வந்து மதுரையில இருந்து திருச்சிக்கு ட்ரெயின்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏறி உட்காந்துட்டு, ஐயோ இந்த ட்ரெயின் டிரைவர் ஒழுங்கா ஓட்டுவாரா, இல்லைன்னா வழி தெரியுமா அந்த ட்ரெயின் டிரைவருக்கு, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. வண்டியை கரெக்டான ஒரு வண்டியில ஏறி உட்கார்ந்த போதும் திருச்சியில போய் இறங்கிடுவோம். அப்போ நம்ம அந்த ட்ரெயின் டிரைவரை நம்புறோம். அவர் நம்மள திருச்சிக்கு கூட்டு போவாரு நம்புறோம். வழியில பிரச்சனை வராதுன்னு நம்புறோம். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும். அவர் கூட ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும். அவர் கரத்தை பிடிச்சிட்டீங்கன்னா போதும். எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு தான் நம்மளை இறக்கி விடுவார். அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க. இந்த பாரம் நமக்குரியது கிடையாது. திருச்சிக்கு போய் நம்ம ரூட் சொல்ல வேண்டாம். கண்டக்டர் ஒரு டிரைவர்கிட்ட போய் உட்காந்துட்டு, இப்படி போங்க, லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க அப்படிங்கிற பாரம் நம்முடையது கிடையாது. இப்படி போங்க, இதுல பள்ளம் இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன வருங்கிறது என் தேவனுக்கு நல்லாவே தெரியும். எனவே நம்ம லைஃப்ல நம்ம எதிர்காலத்தை குறித்ததான பாரத்தை, இந்த மாதிரியான சுமைகளை நம்ம யோசிச்சு யோசிச்சு தளர்ந்து போக வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோட போங்க. என்னை நடத்துகிறவர் நல்லவர். இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உண்மை போல யாருமே இல்லை அப்படின்னு. இதை நம்பணுங்க. முழு மனசா நம்பணும். என் ஆண்டவர் என்ன என்னைக்குமே ஒரு குழியில கொண்டு தள்ள மாட்டார். ஒரு நாளும் என்ன தீங்கு நினைக்கவே மாட்டாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய மனுஷங்களை குறிச்சு, மனுஷங்க மேல நமக்கு ஒரு பயம் இருக்கும். மனுஷங்க மேல நமக்கு நம்பிக்கையே வராது. என்ன நான் சொந்தக்காரனா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இவன் நம்மளை எப்படியாவது தப்பா நடத்திடுவானோ, தப்பா எங்கேயாவது கொண்டு விட்டுருவானோ, ஒருத்தவங்க கூட தனியா பைக்ல போறீங்க, நம்மளை ஏதாவது செஞ்சிருவானோ, நம்மளை ஏமாத்திடுவானோ, இப்படி மனிதர்கள் மேல நமக்கு நிறைய இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் இருக்கும்.
இந்த இந்த பயத்தை நம்ம ஆண்டவர்ட்ட காட்டக்கூடாதுங்க. சில நேரத்துல நம்ம மனிதர்களைப் போலவே ஆண்டவரையும் ட்ரீட் பண்றோம். ஆண்டவர் நீங்க என்ன கைவிட்டுருவீங்களோ? என்ன ஏமாத்திருவீங்களோ? எனக்கு சொன்னத செய்யாம விட்டுருவீங்களோ? இப்படி மனிதர்களை நம்ம சந்தேகப்படுகிறது போலவே தேவனையும் சந்தேகப்படுகிறோம் நெறைய டைம். நம்புங்கங்க அந்த பாட்டு வரியில சொன்னது போல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் அவர் நமக்கு. அப்போ முதல்ல தெளிவா ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அவர் ஒரு நாளும் என் லைஃப்ல எதையுமே தீங்குக்காக செய்ய மாட்டார். வசனம் ரோமர் 8:28 சொல்லப்பட்ட போதுல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ என் தேவன் என் லைஃப்ல ஒரு விஷயத்த செய்யறார் என்றால் அது என் நன்மைக்காகவே செய்வார் அப்படிங்கறத நம்ம தலையில இதை நான் நிறைய மெசேஜ்ல நான் சொல்லுவேன். ஏன்னா இது அடிப்படை சத்தியம். நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனா இருக்கிறான்னா, அவன் தேவன் சித்தத்தின்படி நடக்கிறவனா இருக்கிறான்னா, அவன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தேவன் அனுமதிக்காமல் நடக்காது. தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். சோ இந்த ஒரு சத்தியத்தை நம்ம தலையில தெளிவாக நம்ம புகுத்தி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். ஒரு நாள் வந்து ஐயையோ! எனக்கு இது இல்லையே, இவங்க இல்லையே, அவங்க இல்லையே, என் கூட இவங்க வரலையே, அவங்க வரலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்? இந்த கவலையே வராதுங்க. நான் சொல்றேன் தைரியமா நம்பி போங்க. உங்க கரத்த பிடிச்சிருக்கிறவர் நல்லவர். உங்க கரத்த பிடிச்சு நடத்துகிறவர் அவர் நல்லவர். நல்லவர் மட்டும் கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கு வல்லவராவும் இருக்கிறார். நல்லவராக மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில காரியங்களை செய்யறதுக்கு வல்லவராவும் இருக்கிறார். எனவே நம்பி போங்கங்க. அறியாத பாதையில தான் நடத்துவார் சில நேரத்துல. தெரியாத வழியில தான் கொண்டு போவார். இது புரியாத புதிரா தான் இருக்கும். ஆனாலும் கரத்தை பிடிச்சவரை நம்புங்க. அவர் கைவிடவே மாட்டார். எனவே பாரத்தை தலையில கொண்டு போகாதீங்க. உங்க பிரச்சனைகளை, உங்களுடைய பாரங்களை தலையில வச்சு யோசிக்காதீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன ஜெபத்துல வைங்க. அதான் வசனம் தெளிவா சொல்லுதுல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி சொல்லியே சொல்லிருங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமைதியா பண்ணாம விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை பிரச்சனைகளை அவருடைய பிரச்சனைகளாய் வைத்து உங்களுக்கு பதில் தருகிறதுக்கு நல்லவராய் இருக்கிறார். எனவே இன்னைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு, பல ஏக்கங்கள் இருக்கு, பல ஆசைகள் இருக்குதுங்க. நமக்கு தெரியும். நான் ஒரு டெய்லி ரிமைண்டர்ல அது போட்டேனான்னு எனக்கு தெரியல. நமக்கு ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எத்தனை பேர் சரியா யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க மனசுல நீங்க சொல்லிக்கோங்க. நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசையா? இல்லன்னா நீங்க விரும்பின வாழ்க்கை வாழணும்னு ஆசையா? மறுபடியும் கேட்கிறேன். நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா? இல்ல நீங்க விரும்பின மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையான்னு யோசிச்சு பார்க்கணும். நல்ல வாழ்க்கைக்கும், நம்ம விரும்பின வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. சில நேரத்துல நம்ம விரும்பின பாதைகள் நல்ல வாழ்க்கைக்கு நேராக நம்ம வழி நடத்தாது. நம்ம விரும்பினதா இருக்கும். பட் அதுல வேதனைகள் இருக்கும். நம்ம விரும்பினதா இருக்கும். அதுல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நல்ல வாழ்க்கை, அதாவது நல்ல வாழ்க்கைன்னு எதை சொல்றேன்னா, தேவன் உங்களுக்கு தருகிற வாழ்க்கை. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற சித்தத்தை நான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்றேன். அந்த அந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்வார். அதுல வந்து வேதனைகள் இருக்காது. அதுல வந்து குளறுபடிகள் இருக்காது. இன்னைக்கு நம்ம நெறைய பேர் என்ன யோசிக்கிறோம்னா, எனக்கு ஆண்டவரே நீங்க விரும்பின மாதிரியோ நல்ல வாழ்க்கைலாம் எனக்கு வேணாம். எனக்கு எனக்கு என்ன வேணுமோ அத செய்யுங்க நீங்க போதும். நீங்க எனக்கு நல்லதெல்லாம் தர வேண்டாம். எனக்கு நீங்க செய்யுங்க. அது செஞ்சா போதும் அப்படின்னு நெனைக்கிறோம். அது ரொம்ப தவறான ஒரு ஜெபம். ஆண்டவர்ட்ட எப்பவுமே வந்துட்டு, என் விருப்பம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி நடந்துச்சுன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். முடிவுல சந்தோஷம் இருக்கும். முடிவுல ஆசீர்வாதம் இருக்கும். அதுல வேதனை இருக்காது. ஆனா நம்ம விரும்புற ஒரு லைஃபா இருக்கட்டும் சரி, நமக்கு சாதிச்சிரும். நான் விரும்பினத நான் அடைஞ்சுட்டேன்னு ஒரு சாதனை செஞ்சுருவோம் நம்ம. ஆனா கடைசியில வேதனைப்பட்டுட்டு இருப்போம். ஏன்டா அத கேட்டோம் அப்படின்ட்டு. எனவேதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம விரும்பணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த நம்ம அடம் பிடிக்க கூடாது. ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு என் லைஃப்ல எது இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமோ, அத எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நீங்க செஞ்சிராதீங்க. என் லைஃப்க்கு எது நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லணும். இதுதான் சரியான ஜெபம். சோ இன்னைக்கும் சில விஷயங்கள் வேதனைகள் போல தெரியலாம். ஆனா பின்னாடி அது நல்லதா இருக்கும். என்னுடைய லைஃப்ல நான் கடைபிடிக்கிற ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். எப்பவுமே நான் ஆண்டவருடைய சாய்ஸ்க்கு விட்டு குடுத்துருவேன். என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு பிரியமா இருந்தாலும் பரவால்ல. என் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு நல்லதா இருந்தாலும் பரவால்ல. நான் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு எதை சொன்னாரோ, அதை மேலதான் என்னுடைய ஆசை இருக்கும். எனக்கு அவர் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதை மட்டும் தான் நான் சிந்திப்பேன். அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு நான் போகக்கூடாது. சில நேரத்துல நான் தவறி சில விஷயம் மேல ஆசைப்பட்டாலும், ஆண்டவரே இது வேணாம். நீங்க எனக்கு என்ன சொன்னீங்களோ, அதிலேயே என்ன வழிநடத்துங்கன்னு சொல்லி என்னுடைய மனச நானே ஆண்டவருக்கு நேராய் மாற்றிக்கொள்வேன். எனவே இதுதான் நான் இதுவரைக்கும் என் லைஃப்ல நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு எதை வைத்திருக்கிறீங்களோ அதை மட்டும் எனக்கு தாங்க. நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாதது எனக்கு வேண்டாம். நீர் எனக்கு முன் குறிக்காதது எனக்கு வேண்டாம். எனக்காக நீங்க எதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்களோ அதை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல வைப்போம். கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவாருங்க. நேர்த்தியாய் நடத்துவார். இன்னைக்கு நம்ம நிறைய வேதனைகளால் நம்ம குத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நாம் விரும்பின வாழ்க்கை. நான் எதை ஆசைப்பட்டனோ அதை அடையணும். நான் எதை விரும்பினனோ அது எனக்கு வேணும். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில அநேக வேதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எனவேதான் லைஃப்ல நீங்க வயசா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஞானவான்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எடுக்க வேண்டிய பெஸ்ட் முடிவு எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு அமைதியா போயிடணும். கர்த்தர் சொன்னது, கர்த்தர் தந்தது எனக்கு வேணும். அவர் தராதது எனக்கு வேண்டாம். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து லைஃப்ல செய்வோம். எல்லாமே வந்து நமக்கு பிளெஸிங்கா இருக்கும். கர்த்தர் தந்தது எனக்கு போதும், அவர் தராதது எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு விஷயம். எனவே இன்னைக்கும் தேவையற்ற பாரங்களா இருக்கட்டும், தேவையற்ற சில ஆசைகள் இருக்கும். ஸோ அந்த ஆசையை நம்ம எப்படியாவது அடைந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நம்மளை நம்மளே நிர்பந்தித்துக் கொள்வோம். நம்மள நம்மளே ஃபோர்ஸ் பண்ணிப்போம். இந்த விஷயத்த எப்படியாவது நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு கர்த்தர் அனுமதித்ததா? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் தெளிவாக சொன்னார், சாராளிடத்தில் உனக்கு ஒரு சந்ததி விளங்கும். ஆனா ஆபிரகாம் தவறாக புரிந்து கொண்டார். எனக்கு ஒரு குமாரன் வேணும். அவ்வளவுதான். அது சாராள்கிட்டயோ, ஆகார்ட்டயோ யார்ட்டயோ ஒண்ணு. குமாரன் வந்தா போதும். ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும் அப்படின்னு. அப்போ அதுல ஆசீர்வாதம் இல்ல. அந்த ஆசீர்வாதம் அவன் விரும்பி பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு வேதனை இருந்தது. இஸ்மவேல் பிறந்ததுக்கு பிறகு ஒரு வேதனை இருந்தது. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். இதுதான் நமக்கு வித்தியாசம். நம்ம விரும்பி ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர்ட்ட வாங்கிடலாம். ஆனா அதன் முடிவு வேதனையா இருக்கும். ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதுக்காக காத்திருந்து வாங்கணும்னா அது ஸ்பெஷலா இருக்கும். இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற தெளிவான ஒரு விஷயம், என்னுடைய மெசேஜ ஒரே லைன்ல சொல்லணும்னா இதுதான். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதற்காக லேட் ஆனாலும் காத்திருங்க. சிறந்ததா இருக்கும். ஆனா நீங்களா ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இது வேணும்னு நீங்க கேட்டு அடம்பிடித்து நீங்களே உங்களுக்கென்று தெரிந்து கொள்கிற வாழ்க்கையோ காரியமோ அது வேதனையாக இருக்கும். ஸோ அதுல இதுதான் நிச்சயம். நம்ம காலத்தை உணர்ந்து, நம்முடைய வசனத்தை உணர்ந்து, தேவன் என் வாழ்க்கையில எதெல்லாம் அவருடைய சித்தம் அப்படிங்கிறதை புரிந்து, அது நமக்கு தெரியுங்க. நம்முடைய தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தெரியும். தெரிந்து கொள்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சில எஃபோர்ட்ஸ் எடுக்கணும். அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கணும். அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எதை நான் செய்யணும், எதை செய்யக்கூடாது? உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில உங்க சித்தம் என்ன? இதை நம்ம இதை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம அதிகமா நேரம் செலவழிக்கணும். நம்முடைய ஜெபத்துல எதை அதிகமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா, என் வாழ்க்கையில உங்களுடைய வில் என்ன? உங்க சித்தம் என்ன? என் வாழ்க்கையில உங்களுடைய திட்டம் என்ன? பர்ப்பஸ் என்ன? இந்த விஷயத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் நம் காற்றினால் அடிபடுகிறவர்களைப் போல அலைந்து கொண்டே இருப்போம். ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தேனே கிடைக்கலங்க அப்படின்னு. ஆனா கேளுங்கங்க, அவர் வந்து பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், எத்தனையோ விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கும் அவர் வெளிப்படுத்துவார். சோ நீங்க கேட்கும்போது, ஏன்னா ஏன் நமக்கு சில நேரத்துல நமக்கு தெரியல என்றால், நம்ம ஆல்ரெடி சில விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் மைண்ட்ல. இவங்க எல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சில விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணும்போது அவருடைய சித்தமும் நம்முடைய ஆசையும் கிளாஷ் ஆகுது. ஆண்டவர் இவங்கெல்லாம் என் கூட இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இல்ல இவங்க இதெல்லாம் என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இப்படி நான் என் வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, சில விஷயத்த நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆண்டோடைய சித்தம் சில நேரத்துல அடி வாங்கி போயிருது. நம்மளால அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துதான் வரணும்ப்பா. நீ வரும்போது ஆண்டவர்கிட்ட போகும்போது பிளாங்கா போ, எதுவும் வேண்டாம். ஆபிரகாம்கிட்ட தேவன் பேசும்போது என்ன கேட்கிறாருன்னா, அது வரைக்கும் ஈசாக்கு இல்ல. ஈசாக்கு இல்ல, ஆபிரகாமும் தேவனும் பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஈசாக்கு பிறந்தாச்சு. இப்போ ஆண்டவர்ட்ட பேசுறதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப ஈசாக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 3வது நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இது வரைக்கும் நானும் நீயும் மட்டும் தான் இருந்தோம். இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. என்ன செய்ய போற? நீ அவனை பலியா கொடுத்துரு அப்படிங்கிறாரு. நம்மன்னா ஒரு நிமிஷம் தடுமாறி இருப்போம். நான் ஆபிரகாம் அதெல்லாம் யோசிக்கல. ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வேண்டாம். என் லைஃப் எப்பவுமே நம்ம 2 பேர் மட்டும்தான். அதுல தெளிவா இருக்கிறார் ஆபிரகாம். ஈசாக்கை பலி கொடுக்க போகிறார். அப்புறம் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாக் போதும் ஆபிரகாமை நிறுத்திக்கோ. நீ வந்து உலகத்துல என்னதான் அதிகமா நேசிக்கிற, உனக்கும் எனக்கும் எதுல நடுவுல வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்க. அப்போ நீ தான்
நான் ஆசீர்வதிப்பதற்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஈசாக்கு அவன் இழந்து போகவில்லை. ஈசாக்கு கூட தான் இருந்தார். ஈசாக்கு அவன் நேசிக்காம இருக்கல. ஈசாக்கை நேசிக்க தான் செய்தார். இப்போ ஆண்டவருக்காக நம்ம சில விஷயத்தை விட்டு கொடுக்கும் போது நம்ம எதையும் இழந்து போவது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என் கையில இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன வெறுமையா விட்டுருவாரு, என்ன ஒண்ணும் இல்லாம அப்படி யோசிக்காதீங்க. அவர் உங்கள்கிட்ட எதையுமே வாங்கிட்டு உங்களை வெறுமையாய் அனுப்பிடுவது அவருடைய சித்தம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுத்து வரும்போது, அதான் வசனம் சொல்லுங்க, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரனையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது விட்டுட்டு வர்றவனுக்கு மறுமையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் அவனுக்கு நூறுத்தனையான பலன் கிடைக்கும். அப்போ லைஃப்ல நீங்க ஆண்டவர்ட்ட வெறுமையாய் போகும்போது நீங்க எதையும் இழந்து போக மாட்டீங்க. உங்க ஆசையை விட்டு கொடுக்கும் போது எதையும் இழந்து போக மாட்டீங்க. உங்க விருப்பத்தை விட்டு கொடுக்கும் போது எதையும் இழந்து போக மாட்டீங்க. நீங்க விருப்பப்பட்டதை விட அதிகமா தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டதை விட அதிகமா தான் கிடைக்க போகுது. அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவையற்ற பாரங்கள், தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற விருப்பங்களை மனசுல வச்சு சோர்ந்து போகாதீங்க. அது நடக்கலையே நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. ஆசைகள், வாஞ்சைகள், பாரங்கள் எல்லாம் ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டு மைண்டை கிளீன் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என் வாழ்க்கை. எனக்கு ஏதாவது ஒரு வசனம் பிலிப்பியர்ல அழகா போட்டிருக்குது 4வது அதிகாரத்துல. அவர்தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் விருப்பங்களையும் உங்களுடைய இருதயத்தை உண்டாக்குகிறாராம். இப்ப என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என் லைஃப்ல என் ஹார்ட்ல நீங்க விருப்பத்தை உண்டாக்குங்க. நான் எதற்கு ஆசைப்படணுங்கிறத நீங்க எனக்கு சூஸ் பண்ணி சொல்லி கொடுங்க. என் இருதயத்துல நீங்க ஆசையை வைங்க, நீங்க விருப்பத்தை வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோ நம்ம அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவரே நம்ம இருதயத்துல விருப்பங்களை உண்டாக்குவார். சரியான காரியங்கள் மேல விருப்பத்தை உண்டாக்குவார். அவருடைய சித்தத்தின் மேல விருப்பத்தை உண்டாக்குவார். சோ அப்படி நம்ம போகும்போது நம்ம லைஃப்ல எந்த நேரமும் சோர்ந்து போக மாட்டோம். எந்த நேரமும் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க மாட்டோம். தைரியமா போவோம். என் ஆண்டவர் என் லைஃப்ல எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருடைய பாரம் இருக்குங்க, கவலை இருக்குது. காரணம் என்னன்னா, சில விஷயங்களை குறித்து இன்னும் கலங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த விஷயம் எப்படி நடக்கும், இந்த விஷயம் எப்படி மாறும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது உங்களுடைய பாரம் கிடையாது. அது நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுவார். நீங்க மாற்ற முடியாது. எந்த மனுஷனுடைய மனதையும் உங்களால மாற்ற முடியாது. எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவங்கள திருத்த முடியாது. ஆண்டவர் செய்வார். நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. நீங்க எந்த விஷயத்த நீங்க மாற வேண்டும் என்று நீங்க நம்புறீங்களோ அதை ஆண்டவர் மாற்றுவார். பாரத்தை தலையில ஏற்றிக்கொண்டு சோர்ந்து போகாதீங்க. தேவையற்ற விருப்பங்களை வைத்துக்கொண்டு சோர்ந்து போகாதீங்க. இந்த பாரங்கள், ஆசைகள் இதெல்லாம் ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டு ஃப்ரீயா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்துல என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். செஞ்சுட்டு தான் இருக்கிறார், இன்னமும் செய்வார். எனவே இந்த பாரத்தை வைத்து வைத்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். குருடர்களை அவர்கள் அறியாத பாதைகளை நடத்துகிற தேவன். அந்த கரத்தை பிடித்தவர் கடைசி வரைக்கும் கையை விட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஏதாவது கவலைகள் இருந்துச்சுன்னா ஆண்டவர் பாதத்துல வச்சுட்டு, ஆண்டவர் இது இனிமே உங்க கவலை. நான் இதுக்கு மேல இதுக்கு கவலைப்பட மாட்டேன். நீங்க தான் கவலைப்படணும். நான் ஜெபம் பண்றேன், கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். இதுக்கு பிறகு இந்த இந்த விஷயத்த நீங்க டீல் பண்ணுங்க. இதை நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை நம்ம ஃப்ரீ பண்ணிப்போம். கர்த்தர் எல்லாவற்றும் நேர்த்தியா நம்ம லைஃப்ல செஞ்சு முடிப்பார். ஆமென். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இனிமேலும் தேவையற்ற விருப்பங்களை நம்மளாக உருவாக்கி கொள்ள வேண்டாம். தேவையற்ற பாரங்களையும் நம்முடைய தலையில ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம நைட்டு தூங்குறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறோம். தூக்கம் வரல. காரணம் நிறைய கவலைகள், நிறைய பாரங்கள். இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் நமக்காக உறங்காமல் தூங்காமல் ஒருத்தர் எப்பவுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறார். அவர் கையில கொடுத்துட்டு நீங்க பேசாம தூங்குவோம். நீங்க தூங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.